ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மணி ஏர்னிங் சீரிஸில் 10வது எபிசோட். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏஐ வெப்சைட் மூலமாக தான் நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லி தர போகிறேன். ஸோ அந்த வெப்சைட்டோட பேர் பார்த்திங்க அப்படின்னா hixfield.ai. ஓகேவா? ஸோ ரீசெண்டாக இந்த வெப்சைட் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஓகேவா? ஒரு ஃபிலிம் மேக்கிங்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான டூலு. பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நம்ம வந்து மணி மேக் பண்ண முடியும். அதை பற்றி தான் வீடியோ டீட்டெயிலாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஏஐ இன்ஃப்ளூயன்சர் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை வச்சு நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹோம் பேஜ் எக்ஸ்ப்ளோரில் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஏஐ இன்ஃப்ளூயன்சர் ஸ்டுடியோ ப்ளஸ் ஏன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா ஹிக்ஃபீல்ட் ஏன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் வந்துட்டு. ஸோ இந்த ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏன் டேபுக்கு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இதில் எந்த மெத்தடில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கரண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ டாலர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், $5,24,000. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது என்னென்ன ஸ்டெப் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ லாகின் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணணும். மூணாவது ஸ்டெப் அந்த வீடியோட லிங்கை நீங்கள் இங்கே வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட்டு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஏஐ கண்டென்ட் வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில், மோஜில், ஷேர் சாட்டில், எதில் வேணாலும், ஃபேஸ்புக்கில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து போடலாம். போட்டுட்டு அந்த வீடியோட லிங்கை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீச்சுக்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஏஐ கண்டென்ட் போட்டால் மானிட்டைசேஷன் கிடைக்காது, அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ உங்களுக்கு யூடியூப்பில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம். ஏன்னா யூடியூப்பில் நம்ம இதில் மானிட்டைசேஷன் வாங்க போகிறது கிடையாது. டேரெக்டாக இந்த வெப்சைட் மூலமாகவே நம்ம மணி மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணுற ஏஐ கண்டென்ட்டை வந்து நம்ம வேறு சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணி அந்த லிங்கை பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நம்ம கொண்டு பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணுறது மூலமாக அந்த வீடியோக்கு ஏற்ற ரீச் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிவிட்டு அந்த ரீச்சுக்கு ஏற்ற அமௌண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் கொடுத்த பேமெண்ட் டீட்டெயில்ஸுக்கு அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ப்ராசஸ். சரியா? ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ப்ரைஸிங் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பெய்டு தான். ஏன்னா இது நாங்கள் கொண்ட வெப்சைட் நான் சொல்ல காரணமும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவு ரொம்ப பவர்ஃபுல்லான டூலு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் மேக் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட்டு இருக்க பேசிக் பிளானை நீங்கள் வந்து எடுத்தாலே போதும். அதிலே உங்களுக்கு 1 மந்த்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடச்சிரும். ஓகேவா? அதில் 8 ஃப்ரீ கிரெடிட்டும் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 8 வாட்டி நீங்கள் ஃப்ரீயாக வந்து வீடியோ மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேரக்டர்லாம் மாற்றிக்கலாம். இதை பற்றி நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த வெப்சைட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான டூல். ஸோ பார்த்திங்கன்னா அப்கமிங் இயர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஏஐ அவதார் வீடியோஸ் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, வளவலன்னு பேச விரும்பல. இப்போ நம்ம வந்து ஏஐ வீடியோஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் இமேஜ்னு வரிசையாக கொடுத்துருப்பாங்களா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏஐ இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு கொடுத்துட்டு பக்கத்தில் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் நிறைய அவதார் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கஸ்டமைஸாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்கள் வந்து இதில் புதுசாக அவதார் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ இப்போ நம்ம பில்டரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஜெண்டர் வந்து மேக் பண்ணிக்கலாம், மேல், ஃபீமேல். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ், அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எந்த கண்ட்ரி நீங்கள் பேஸ் பண்ண ஒரு ஃபேஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்கின் கலர் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஐ கலர். ஸோ உங்களோட கண் அந்த அவதாரோட கண் வந்து என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். கண்ணே மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஸ்கின் கண்டிஷன், ஏதாச்சும் ஸ்கின் கண்டிஷன் நமக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அடல்ட் வேணுமா, மெச்சூர் வேணுமா, இல்லைனா சீனியர் வேணுமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அதாவது ஃபேஸ் ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறமா கண்ணோட மாடலு, அதுக்கப்புறமா அந்த க்ளோயிங் வேணுமா, அதுக்கப்புறம் லிப்ஸு, வாய், அதுக்கப்புறம் டங்கோட ஸ்டைலு, காதோட ஸ்டைலு,
அதுக்கப்புறமா கொம்பு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹியூமன் பாடியோட ஸ்டைலு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்னென்ன வேணுமோ நம்ம அதை தேவையான அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஈஸியாகவே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் போயிட்டு இப்போ ஒரு அவதார் நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஓகே, 1 மினிட்டு. ஓகே, இந்த பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் மெயில் கொடுத்துக்கிறேன். மெயில் கொடுத்துட்டு ஸோ இந்த மாடல் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஒரு மாடலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏஷியன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே மேலே கிரியேட் நியூன்னு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிரியேட் நியூக்கு கீழே ஏகப்பட்ட டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து 3 வாட்டி இப்போ நீங்கள் வந்து நான் இப்போ வந்து லாகினே பண்ணலை. ஓகேவா? அதனால் 3 கிரெடிட் இருக்குது. நம்ம 3 வீடியோஸ் சும்மாவே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரியேட் நியூக்கு கீழே வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏகப்பட்ட டெம்ப்ளேட் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டா போதும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு அவதாருக்காக நீங்கள் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, ஸோ அது இங்கே வந்து செட்டிங்ஸாக ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் கீழே என்னென்ன செலக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது. பார்த்திங்கன்னா பிரியருக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹியூமன், ஃபீமேல் மற்ற விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம வந்து டெம்ப்ளேட்டை மாற்றி நம்ம செலக்ட் பண்ணாலும் இதே செட்டிங்ஸ் வந்து இங்கே அப்ளை ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நேனோ பனானா மூலமாகவும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை வீடியோவை தானே கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நேனோ பனானா வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஸோ அது மூலமாகவும் நம்ம வந்து அவதார் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ட்ரை ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா? ஸோ அது மூலமாக நம்ம வந்து வீடியோவும் அதை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். கீழே பார்த்திங்கன்னா 3 கிரெடிட் லெஃப்ட்னு இருக்கு இல்லையா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி ஜென்ரேட் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா கரெக்டாக அதை அக்யூரேட்டாக பண்ணி நமக்கு இது ஏஐ வீடியோ அந்த மாதிரினே தெரியாது. அந்த அளவுக்கு நீட்டான ஒரு ரியலிஸ்டிக் சினிமாவில் காமிக்கிற ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு துல்லியமாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நம்ம வந்து மேக் பண்ணுற வீடியோஸை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியா இதிலெல்லாம் போட்டுட்டு அந்த லிங்கை வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணால் போதும். ஓகேவா? ஜஸ்ட் ஈஸியாகவே நம்ம வந்து மணி மேக் பண்ண முடியும். ஸோ எல்லா வீடியோலையுமே பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சு தருவேன். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம எந்த டைமில் நான் ஃப்ரீயாக இருக்கணும் அதை பொறுத்து நான் வீடியோ வந்து மேக் பண்ணுவேன். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் நான் வந்து கண்டுபிடிச்சதுமே பார்த்திங்க அப்படின்னா ஓகே நான் எப்படியாவது அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் ஸோ இந்த வீடியோ நான் இந்த மாதிரி மேக் பண்ணேன். ஸோ இல்லை அப்படின்னா நீட்டாகவே நான் பண்ணியிருப்பேன். இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மட்டும் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது காரணமே இதுதான். ஸோ டைம் இல்லாத ஒரு காரணத்தினால ஸோ எப்படியாவது நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இப்படி நான் அந்த இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ முக்கியமான வெப்சைட்டு. ஃப்யூச்சரில் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் பூமில் இருக்க போகுது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.